வெல்கம் டு சாய் பல்லவி ரியல் எஸ்டேட். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம். கலவையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளது. மேல்நெல்லி என்ற கிராமத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது. இந்த இடத்தின் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 6 சென்ட் நண்பர்களே. பாருங்கள், அந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பக்கம் வந்து அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. பார்த்திங்களா, ரோடு ஃப்ரண்டேஜே பார்த்திங்கன்னா எப்படி 200 அடி 180 அடி கண்டிப்பாக வரும் நண்பர்களே. பாருங்கள், நல்ல சிவப்பான செம்மண் பூமிங்க. எந்த ஒரு பயிர் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மண்ணில் சூப்பராக வரும் நண்பர்களே. எதிரிலே வந்து ஒரு 10 ஏக்கர் கிட்ட வாங்கிட்டு எதிரிலே ஃபென்சிங்லாம் போட்டு பயிரெலாம் வச்சுட்டு அவ்வளோ சூப்பராக அருமையாக வச்சுருக்காங்க நண்பர்களே. பாருங்கள், ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 97 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. செம்மண் பூமி நண்பர்களே, பியூரான செம்மண் பூமி. பாருங்கள், ரோடு ஃப்ரண்டேஜோடு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ தான் இடம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இடம்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கலவை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நண்பர்களே. பாருங்கள், டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குது நண்பர்களே. எந்த ஒரு வில்லங்கமும் அல்லாத தெளிவான இடம். இதில் வந்து 2 பனை மரம் இருக்குது நண்பர்களே. பாருங்கள், அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது நண்பர்களே. இப்போ எதிரில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிட்டு தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. பார்க்கறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த இடத்தின் மொத்த விலை பார்த்திங்கன்னா 31 லட்சம் நண்பர்களே. பார்த்துங்க, இந்த இடம் வந்து இனிமேட்டும் வரும் காலங்கள் கண்டிப்பாக வந்து ரேட் ஏறிக்கின்னு தான் போகும். பாருங்கள், அந்த எறும்பு புத்து மண் என்ன கலரில் மண் தள்ளி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மண். நம்ம பொழுது ஓட்டினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மண். ஏன்னா பல வருடங்களாக பயிர் செய்யாத இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது மண். ஆனால் நம்ம மண் வந்து பொழுது ஓட்டணுமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா ஒரு சுற்றி ஃபென்சிங் போட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு கேட்டு வச்சுட்டு சுற்றி தென்னை மரம், இந்த மாதிரி சந்தன மரம், தேக்கு மரம், இந்த மாதிரி எதுனா நம்மளை ஒரு சின்ன ஒரு வீடு கட்டிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுட்டு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழலாம் நண்பர்களே. நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், கண்டிப்பாக நிம்மதி இருக்காது. ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நிம்மதின்றது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கிராம சூழ்நிலைகள் எல்லாமே இயற்கையோட சூழ்நிலையோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நான் அவ்வளோ சூப்பராக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், ஏன்னா நீங்கள் வந்து ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ரோடு ஃப்ரண்டேஜோட இடம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து கிணறு ப்ளஸ் மின்சாரம் எதுவும் இல்லை நண்பர்களே. அதனால தான் நம்மளுக்கு வந்து இது ஒன்று தான் நம்மளுக்கு குறை. ஏன்னா இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சாரம் ஒரு 3 லட்ச ரூபா வரும். ஒரு போர் 1 லட்ச ரூபா, ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாக்குள்ளே நம்ம பம்பு செட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு பம்பு செட்டு ரெடி பண்ணிட்டிங்கன்னா தண்ணி வசதிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு உகுந்த இடம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பாருங்கள், பக்கத்தெல்லாம் விவசாயம் பண்ணின்னு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ எதிரிலேயே வந்து விவசாயம்லாம் சூப்பராக செழிப்பாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், இந்த இடம் வாங்கிட்டு அருமையாக சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸை நம்ம பண்ணலாம் நண்பர்களே. கேட்குற நண்பர்கள் சின்ன சின்ன இடங்களை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா அதிகமான இடம் வந்து நம்மளால் வாங்க முடியாது. பிடிக்கும் நண்பர்கள் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.